விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரிடிக்ஷன் தோழிகளுக்கு அன்பு வணக்கங்கள். மேஷ ராசிக்காரங்களுக்கு மார்ச் 23ஆம் தேதியிலேருந்து மார்ச் 29ஆம் தேதி வரைக்கும் எந்த மாதிரியான கோச்சார நிலைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் சந்திரனையும் சுக்கிரனையும் தவிர பெரிய மாற்றம் எதுவும் இல்லை, சந்திராஷ்ட அமைப்புகள் எதுவும் இல்லை, பெரிய அளவுக்கு டல்லான தன்மைகள் இந்த வாரம் முழுக்க மேஷராசிக்காரங்களுக்கு இல்லைன்றதுனாலையும், வாரம் முழுக்க ராகுவை கடந்து குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ராசிநாதனும் 26ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே சுக்கிரன் ராசியில் அமரக்கூடிய ஒரு நல்ல வாரம்ங்க. கல்யாண தடை, திருமணத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், கணவன் மனைவி உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனைகள், காதலர்களுக்கு இடையே வந்த ஒரு மாதிரியான மனஸ்தாபங்கள் எல்லாம் சரியாகக்கூடிய அமைப்பு, ஒரு சிலருக்கு திருமணம் சார்ந்த அமைப்புகளுக்கு ஏற்பாடு செய்யறது, வீடு வாகன அமைப்புகளை பண்றதுன்ற மாதிரியான நல்ல தன்மை இருக்குங்க. இதுல குறிப்பா புதன் வக்ர நிலையில 20ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறது. லாபத்தை மட்டும் கண்ணுல காட்டவே மாட்டாங்க, லாபம் கையில கிடைக்க மாட்டேதுன்ற மாதிரியான நிலைகள் முதல் 5 நாட்களுக்கு இருந்தாலும் கூட பிற்பகுதியிலிருந்து அப்படியே அதுவே உங்களுக்கு சாதகமாக மாறி அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு, ஓரளவுக்கு பணம் வரக்கூடிய தன்மை, நினைச்சதை சாதிச்சிக்கக்கூடிய அமைப்புகள்ன்ற மாதிரியான நல்ல தன்மை இருக்கக்கூடிய அமைப்புங்க. ராசியும் ராசிநாதனும் புனிதம் அடையக்கூடிய இந்த காலகட்டம், ராசிநாதன் குருவின் பார்வையால லாப அமைப்புகள்ல நல்ல இடத்துல வந்துடுறாரு. ராசியில சுக்கிரன் 26ஆம் தேதிக்கு பிறகு வியாழக்கிழமையிலிருந்து வர ஆரம்பிக்கக்கூடிய அமைப்புகள் உண்மையிலேயே இந்த மார்ச் 23ஆம் தேதியிலிருந்து மார்ச் 29ஆம் தேதி வரைக்கும் ஒரு நல்ல மாற்றங்களையும் திருப்பங்களையும் நல்ல அறிமுகங்களையும், வாழ்க்கை துணை யாரோடு நீங்க அதிகமா டிராவல் பண்ணி போறீங்களோ அந்த மாதிரியான நபர்களை அறிமுகப்படுத்தக்கூடிய சம்பவங்களும் இனிதே நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம்ங்க இந்த மார்ச் 2026 சகல தரப்பு மேஷ ராசிக்காரர்களுக்கும்.